We the Phoenix. 16வது நிதிக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 16வது நிதிக்குழுடைய தலைவரா திரு டாக்டர் அரவிந்த் பனகாரியாவை நியமிச்சிருக்கு. டாக்டர் அரவிந்த் பனகாரியா 16வது நிதிக்குழுடைய அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா தான் இப்ப 16வது நிதிக்குழுடைய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 15வது நிதிக்குழு, அது அடிக்கடி தேர்தலில் கேட்டது என்.கே. சிங் அப்படிங்கிறது தான் 15வது நிதிக்குழுடைய தலைவர். இவர் வந்து 15வது நிதிக்குழுடைய தலைவர். இப்ப அறிவிக்கப்பட்டது வந்து 16வது நிதிக்குழு. யார் இந்த அரவிந்த் பனகாரியா? அரவிந்த் பனகாரியாங்கிறது மத்திய அரசுடைய நித்தி ஆயோக், நம்ம வீடியோல இருக்கும், நித்தி ஆயோக் அமைப்புடைய துணைத் தலைவராக இருந்தவர் தான் இந்த அரவிந்த் பனகாரியா. துணைத் தலைவரா கடந்த 2015 இருந்து 17 வரைக்கும் அரவிந்த் பனகாரியா வந்து துணைத் தலைவரா இந்த நித்தி ஆயோக் அமைப்பிற்கு இருந்திருக்காரு. இந்த அரவிந்த் பனகாரியா வந்து 1978ல பொருளாதாரத்துல பிஹெச்டி பட்டம் பெற்றவர். எங்க பெற்றாருன்னா யுஎஸ்ஏல உள்ள பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்துல தான் அந்த பட்டத்தை பெற்றிருக்காரு. அடுத்து வந்து இவர் வந்து ஐஎம்எஃப் மற்றும் WTO இதுல வந்து பணியாற்றியவர் தான் அரவிந்த் பனகாரியா. மேலும் ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதுலயே வந்து அவர் தலைமை பொருளாதார ஆலோசகரா பணியாற்றிருக்காரு. அப்ப அரவிந்த் பனகாரியா 16வது நிதிக்குழுடைய தலைவர். இவர் வந்து நித்தி ஆயோக்குடைய துணைத் தலைவரா 2015 இருந்து 17 வரைக்கும் இருந்திருக்காரு. 78ல பொருளாதாரத்தில் பிஹெச்டி பட்டம், IMF வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பணியாற்றுக்கார். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல தலைமை பொருளாதார ஆலோசகரா இருந்திருக்காரு. சரி, ஓகே. இப்ப இந்த நிதி ஆயோக், இந்த நிதிக்குழு என்ன செயல்பட போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த நிதிக்குழு வந்து இதுக்கு முன்னாடி இருந்து பாருங்க, என்.கே. சிங் தலைமையிலான நிதிக்குழு. இதோடைய பதவி காலம் வந்து, இதோடைய பரிந்துரை வந்து 2021 மார்ச் 31 முடிய போகுது. அப்ப இந்த 16வது நிதிக்குழுடைய பரிந்துரை வந்து அப்ப 2026 ஏப்ரல் 1 இருந்து 2031 மார்ச் 31 வரைக்கும் இருக்கும். ஏன்னா இத கடந்த குரூப் 4க்கு முன்னாடி, அதாவது 2019 குரூப் 4ல 15வது நிதிக்குழுடைய பரிந்துரைகள் எந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் கேட்டாங்க. 2021 ஏப்ரல் 1 முதல் 2026 மார்ச் 31 வரை நடைமுறையில் இருக்குன்னு 15வது நிதிக்குழுக்கு சொல்லியிருந்தோம். அது போல இந்த தேர்வுலையும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 16வது நிதிக்குழுடைய பரிந்துரைகள் 2026 ஏப்ரல் 1 முதல் 2031 மார்ச் 31 வரைக்கும் அதனுடைய பரிந்துரைகள் வந்து செயல்பாட்டில் இருக்கும். இந்த நிதிக்குழு 16வது நிதிக்குழு தன்னுடைய அறிக்கையை வந்து 31/10/2025 ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பாங்க. 2025 தான் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க போறாங்க. பாருங்க, இப்ப 16வது நிதிக்குழு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து தலைவர் யார் நியமிக்கப்பட்டா? ஆமா, அவர் தான் அரவிந்த் பனகாரியா தான் வந்து தலைவர். சரி, ஓகே. இதுக்கு வந்து மற்ற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத விரைவில் அறிவிக்கப்படும்னு நிதி அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த அமைப்புடைய ஆணைய செயலாளராக வந்து ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. ரித்விக் ரஞ்சனம் பாண்டேங்கிறவங்க வந்து ரித்விக் ரஞ்சனம் பாண்டே இதுதான் இந்த ஆணையத்துடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மற்றபடி இதோடைய பணிகள் மற்ற விவரங்கள் எல்லாமே விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நிதி ஆயோக் 16வது நிதி ஆயோக் ஆக்சுவலாக வந்து நிதி ஆயோக்கை பற்றின ஒரு வினாக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கடந்த காலத்தில் வந்து 16வது நிதிக்குழு தலைவர் யாரு, 10வது நிதிக்குழு யாரு, 10வது யாரு, 10 பந்த், கேசி பந்த் வந்து 10. அதே முதல் நிதிக்குழு தலைவர் யாரு, ஃபர்ஸ்ட் வந்து கேசி நியோகி. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற வினாக்கள். அப்ப நிதிக்குழுவை பத்தி கண்டிப்பா வினாக்கள் வந்துட்டு இருக்கும். இப்ப நிதிக்குழுவை பத்தி நம்ம முழுவதுமா பார்க்கலாம். Thank you for watching.
Don't forget to subscribe, like, share, and comment.